வணக்கமுங்க. சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மனோஜோட லட்சணம் எல்லாமே தெரிஞ்சிருது. ரோஹிணி குணம் எல்லாமே புரிஞ்சிருது. இந்த வீட்டுக்கு ரோஹிணி எதுவுமே பேச முடியாமல் ரூம்லேயே அடைஞ்சு கிடக்குறாங்க. நம்மளுக்கு சொந்த பார்லர் இல்லை அப்படின்னு சொல்லி வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன வேலைக்கு போகிறது, ஏது செய்கிறது ஒன்றும் புரியலையே. இந்த முத்து மீனா முன்னாடி எப்படி தலை காட்டுறது அப்படின்னு சொல்லி ரூமுக்குள்ளே இருக்கிறாங்க. மனோஜுக்கும் என்ன செய்யனே தெரியல. இந்த ஜீவா மூலமாக நம்ம லட்சணம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. நம்ம கடை எல்லாமே போயிடுச்சு. இப்போ என்ன பண்ண ஒன்றும் புரியாமல் இருக்க. எப்படியாவது ரோஹிணியை வச்சு தான் நம்ம முன்னேறி வரணும், வேறு வழி கிடையாது. ரோஹிணி மனசை எப்படியாவது மாற்றணும். ஆனால் அப்படி மாற்றணுன்னா அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது செய்யணுமே. என்கிட்ட 5 காசு இல்லையே, என்ன பண்ணுறது. ரோஹிணி ஐஸ் வச்சா தானே அவங்க வீட்டு சொத்து பத்தை விற்கிறதுக்கோ இல்லை அவங்க மாமாக்கிட்ட பணம் வாங்கி நம்மளுக்கு தரதுக்கோ நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ அவன் ரெடி பண்ணுவான். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. எங்கள் முத்து அண்ணாமலைகிட்ட சொல்கிறாங்கப்பா, குடும்பத்துக்கு பிடிச்ச பிணியெல்லாம் போயிட்டு உங்களுக்கு வர வேண்டிய பணம் பிஸ்னஸாக வந்துடுச்சு. இதை ரெகுலராக நீங்கள் பாருங்கப்பா. நீங்கள் இன்னொரு இடத்துல போய் வேலை செஞ்சு சாப்பிடணும் அப்படிங்கிறத காட்டிலும் உங்கள் பிஸ்னஸை நீங்கள் கவனிச்ச மாதிரி ஆயிரும். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்னா ரவியை வச்சுக்கோங்கப்பா பக்கத்தில் அப்படிங்கிறாங்க. ரவி சொல்கிறாரு, ஆமாப்பா முத்தையோ என்னையோ கூப்பிட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேலை செய்கிற பசங்க எல்லாமே அனுபவம் உள்ள பசங்க தான். நீங்கள் அவங்கள வச்சு இது பண்ணிடலாம்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது எனக்கு. அது போக மனோஜையும் நம்ம பயன்படுத்திக்கலாம், மனோஜை கூப்பிடு அப்படிங்கிறாங்க. உடனே ரவி அப்பா கூப்பிட்றாரு அப்படிங்கிறாங்க. உடனே என்னப்பா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு மனோஜ், ஃபர்னிச்சர் தொழிலை பற்றி எங்களுக்கு யாருக்கும் எதுவும் தெரியல. இப்போ கடை பொதுவுக்கு வந்துடுச்சு. நீனும் கடைக்கு வா, உனக்கு சம்பளம் மாதிரி கொடுத்துடலாம். நீ அந்த ஃபர்னிச்சர் கடையோட மேனேஜர் மாதிரி உன்னை வச்சுக்கலாம். அந்த வீட்டுக்குள்ளே வர வருமானத்துலேயும் உனக்கு ஷேர் உண்டு. என்ன நீ வா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நானும் வர முடியாது, கடையை என்கிட்ட தந்தால் நான் நடத்துகிறேன்ப்பா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்கப்பா, அந்த வெண்ணையே வேண்டாம், இவன் கடையில் கல்லால் உட்காந்துட்டு தூங்கிட்டு தான் இருப்பான். மற்றபடி ஒன்றும் கிழிச்ச மாதிரி இல்லைப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. ஒரு வாரத்துக்கு நான் அவன் கூட வரேன்ப்பா. ரவி மாற்றி மாற்றி நம்ம போய் சமாளிச்சிக்கலாம்டா அப்படிங்கிறாங்க. சார் ரைட்டு, லாபத்தில் உனக்கு ஒரு ஷேர் வாங்கிக்க, அது போக கடை பக்கத்தில் வந்துடாத வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு காரில் கூப்பிட்டு போகிறாங்க. பொண்ணு கடையை திறக்கிறாங்க. ஸ்டாஃப் என்ன சார் நீங்கள் திறக்கீங்க அப்படிங்கிறாங்க. இனிமேல் ஓனர் இந்த கடைக்கு அண்ணாமலை தான், சரிங்களா? எங்கள் அப்பா தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்ப்பாங்க. எங்கள் அப்பாவுக்கு நீங்கள் உதவிகரமாக இருக்கணும், உங்களையும் எந்த அளவுக்கு நடத்தணுமோ அந்த அளவுக்கு நடத்துவாப்புல அப்படிங்கிறாங்க. சரிங்க சார் அப்படிங்கிறாங்க. அப்போ எல்லாரையும் கூப்பிட்டு என்னென்ன பேருன்னு கேட்குறாரு. அதுக்கு உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எனக்கு இவ்வளோ சம்பளம் அப்படிங்கிறாங்க. இதை வச்சு எப்படி குடும்பத்தை ஓட்டுறீங்க? இதில் கடையில் வேலை பார்க்குற எல்லா ஸ்டாஃப்புமே கல்யாணம் முடிச்சிட்டிங்க, எப்படி குடும்பத்தை ரன் பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்களே. சார் எங்கள் ஓனர் அவ்வளோதான் கொடுத்தாரு அப்படிங்கிறாங்க. இன்னையிலேருந்து எல்லாத்துக்கும் 15,000 சம்பளம். ஒரு நாளைக்கு 500 கூலி இருந்தால் தான் குடும்பத்தை பார்க்க முடியும், சரியா? அதனால் உங்களுக்கு ஆளுக்கு 500 சம்பளம் கரெக்டாக மாதம் 1ஆந்தேதி நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் 1ஆந்தேதி வாங்கிக்கலாம் அப்படின்னா ஓனருக்கு வருமானம் வர அளவுக்கு நீங்கள் உழைக்கணும். கண்டிப்பாக நீங்கள் நல்லா உழைச்சிங்க அப்படின்னா அதில் லாபத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட சதவீதம் உங்களுக்கு நான் தருவேன் அப்படிங்கிறாங்க. சார் பழைய ஓனர் உங்கள் பையன் நீ கூப்பிட்டு எங்களெல்லாம் கூப்பிட்டு இப்படி பேசவே இல்லை சார். இப்படி கண்டிப்பாக பேசியிருப்பாருன்னா கண்டிப்பாக நாங்கள் வியாபாரம் கொண்டு வந்திருப்போம். எங்களுக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் கடைக்கு வரது மாதிரி பண்ணியிருப்போம். ஓனர் எங்களை ஒரு பொருள் மாதிரி தான் பயன்படுத்துவார். நீங்கள் எங்களுக்கும் உணர்வுகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, எங்கள் அப்பா எல்லாத்தையும் சூப்பராக பார்த்துப்பாங்க, வேலை பாருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. அப்போ அதில் வேலை பார்க்குற ஸ்டாஃப்லாம் 2-3 பேருக்கு ஃபோன் அடித்து ஒருத்தர் அவங்க சார்பில் ஃபோன் அடிக்கிறாங்க. ஒரு 5-6 பேர் வராங்க, கஸ்டமர் வராங்க. அந்த பொருள் வேணும், இந்த பொருள் வேணும் அப்படிங்கிறாங்க. சார் இது என்னுடைய தெரிஞ்சவங்க தான், எனக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படிங்கிறாங்க. உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரத்தை பார்க்குறாங்க. முதல் நாளே ஒரு 1,50,000 ரூபாய்க்கு வியாபாரம் ஆயிருக்கு. அப்போ எல்லாரையும் கூப்பிட்டு உங்களுடைய அன்பால் 1,50,000 ரூபாய்க்கு வியாபாரம் ஆயிருக்கு. இதே மாதிரி இந்த கடைக்கு தினம் வியாபாரம் ஆகினா கண்டிப்பாக உங்களுக்கு போனஸ்லேருந்து எல்லாமே கொடுக்க முடியும், ஓனரும் லாபத்தை எடுக்க முடியும். மனோஜ் இது செய்யலை. அதுக்கு காரணம் அவன் தான் பெரிய ஆள் அப்படிங்கிறத வரட்டு கௌரவத்தால் அப்படி ஆகிட்டான். இனிமேல் அப்படி நடக்காது, மனோஜ் இந்த கடைக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டான். இனிமேல் நான் தான் பார்ப்பேன், கூட என் பையங்கம்மா 2 பேர் வருவாங்க, நீங்களும் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்க, வாங்க எல்லோரும் உங்கள் செலவுக்கு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே செலவு கொடுக்குறாங்க. சார் என்ன சார் அப்படிங்கிறாங்க. எப்பா எங்களுக்கு நியாயமான வருமானம் போதும், உங்கள் மூலமாக வந்திருக்கும்போது உங்களுக்கு கமிஷன் கொடுக்கணும்ல, இதான் அது வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். மாத சம்பளம் வாங்குறதே மனோஜ் சார்கிட்ட போராடின மாதிரி இருக்கும். நீங்கள் மாத சம்பளமும் தரங்கிறீங்க, அதுவும் கூட்டி தரங்கிறீங்க. அதுபோக கிடைக்கிற லாபத்தில் எங்களுக்கு பங்கும் கொடுக்குறீங்களே சார் அப்படிங்கிறாங்க. எப்பா தொழிலாளியை நம்ம என்ன செய்யணும்,
பார்க்கணும். நானும் உங்களை மாதிரி ஒரு தொழிலாளியாக இருந்து ஒரு இடத்துல வேலை பார்த்தவன் தான். எனக்கு மேலதிகாரி எத்தனை பேரோ இருப்பாங்க, நீ எப்படி இல்லாமல் நடத்தியிருப்பாங்க. ஆனால் நான் அப்படி நடத்த மாட்டேன்ப்பா அப்படின்ட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே முத்து வந்துடுறாங்க, என்னப்பா சாப்பிட்லாம் கிளம்பிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் முத்து, இன்றைக்கி முதல் நாள் வருமானம் 1,50,000 வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. சூப்பர்ப்பா அப்படிங்கிறாங்க. எல்லாமே நம்ம ஸ்டாஃப்னுடைய அணுகுமுறை தான் அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றி எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி வணக்கம் செலுத்துகிறாங்க. போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க முத்துட்ட, டேய் தொழிலாளியை வந்து நம்ம நண்பர் மாதிரி நம்ம நடத்தினோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு லாபம் ஏற்படுத்தி தரதுக்குள்ளே வழியை பார்ப்பாங்க. மனோஜ் அப்படி யாரையுமே நடத்தலை போல். மனோஜ் வந்து அவங்கள ஒரு மாதிரி நடத்தியிருக்கான், அதனால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி மாதிரி அவங்க இருந்துருக்குறாங்க. இப்போ லாபத்தில் உங்களுக்கு பங்கு உண்டு, உங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாளைக்கு 2 காஃபி, என்ன மதியம் சாப்பாடு கம்பெனியோட செலவுன்னு சூப்பராக அவங்க பண்ணுறாங்க. அதுபோக லாபத்தில் அவங்க ஒரு பங்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறப்பா. சூப்பர்ப்பா, உனக்கு தொழில் தெரிலன்னப்பா, நான் செமையாக பண்ணுறப்பா அப்படிங்கிறாங்க. டேய் இது எந்த தொழிலில் பண்ணாலும் தொழிலாளியை மதித்தா நம்ம ஜெயிக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. அது உண்மைதான்ப்பா அப்படின்னுட்டு இருக்காங்க. சரி வாப்பா வீட்டில் கொண்டு வந்து விடுங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் விட்டுறாங்க. அப்போ அண்ணாமலைக்கு ஒரு ஃபோன் வருது. முத்து, எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு ஆஃபர் கூப்பிட்றாங்க, ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகணுமா, போய்ட்டு வந்துடலாமா அப்படின்னு. சரிப்பா அப்படின்னு சொல்லி போய்ட்டு விட்டு வந்துடுறாரு. இப்படியா இருக்குது. அன்னைக்கு பொழுது கழியுது. மறுநாள் விடிஞ்சோடனே ஜீவா கால் பண்ணுறாங்க. முத்து கொஞ்சம் வீட்டு வரைக்கும் வந்துட்டு போங்க அப்படிங்கிற, வர மேடம் அப்படிங்கிறாங்க. வீடை பார்க்குறாங்க. முத்து எப்படி இருக்குது அப்படிங்கிற. மேடம் இந்த வீடை தானே எங்கள் அண்ணன் வேங்கன்னு சொல்லி ஏமாந்தான் அப்படிங்கிறாங்க. முத்து மன்னிச்சுக்கோங்க, மனோஜ் தான் அண்ணன்னு தெரியாது, ஆனால் அவங்க நீ ஏமாத்துனாங்க, இன்னொரு ஆள்கிட்ட ஏமாந்துட்டாங்க. ஆனால் அவங்க அப்பாவுடைய பணம் ஆசீர்வாதமாக உள்ள பணம், அதனால தான் என்னால் முன்னேறி வர முடிஞ்சு அப்படிங்கிறாங்க. மேடம் அதை பற்றிலாம் ஒன்றும் நினைக்கல, நீங்கள் ஏமாத்துகிற பணத்தை தான் கொடுத்துட்டீங்களே, அப்புறம் உங்கள் மேலே நான் வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. முத்து, உங்கள் வீட்டம்மா டெக்கரேஷன்லாம் பண்ணணும்னு சொன்னீங்களே அப்படிங்கிற. ஆமாம் மேடம் அப்படிங்கிறாங்க. வீட்டை பால் காய்ப்பு ரொம்ப சிறப்பாக பண்ண போகிறேன், பெரிய பெரிய தொழிலதிபர்லாம் வருவாங்க, அதனால் பயங்கரமாக டெக்கரேஷன் பண்ணணும், உங்கள் வீட்டம்மா கூப்பிட்டுவாங்களே, இது எவ்வளோ வரும் என்ன வரும்னு கேட்டுருவோம் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா வராங்க. வந்தோடனே வீட்டை பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்னென்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க. மேடம் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு மேலே வரும் மேடம் அப்படிங்கிறாங்க. சும்மா மொத்தமாக சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. மேடம் ஒரு 13 லட்ச ரூபாட்ட வருது அப்படிங்கிறாங்க. 13 லட்ச ரூபா வருதா அப்படின்னு யோசிக்கிறாங்க. முதல்ல கம்மியாக சொன்ன மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம், நீங்கள் சொன்னதெல்லாம் யோசித்து பார்த்தா, அதுபோக நான் அங்கே ஃபோன் பண்ணி கேட்டேன், விலைவாசியில் கொஞ்சம் கூட இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, 15 லட்ச ரூபாயை தந்துடுறேன், சூப்பராக பண்ணி கொடுத்துருங்க முத்து அப்படிங்கிறாங்க. உடனே மேடம் நல்லா பண்ணி தந்துடுவா மேடம் அப்படிங்கிறாங்க. முத்து, உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, உங்களை மாதிரி தானே உங்கள் வீட்டம்மாவும் இருப்பாங்க, நல்லா பண்ணி கொடுங்க அப்படிங்கிறாங்க. அந்த ஜீவாவோட பால் காய்ப்புக்கு பயங்கரமாக டெக்கரேஷன் பண்ணி பூ அலங்காரம்லாம் பண்ணிடுறாங்க. சொன்னதை விட கூட ஒரு 1 லட்ச ரூபா வச்சு ஜீவா கொடுக்குறாங்க. இல்லை மேடம், நாங்கள் சொன்னதை விட எங்களுக்கு தந்தால் போதும், அது போக நீங்கள் அதுவே எங்களுக்கு கூட தான் வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, உங்கள் வீட்டுக்காருக்கு நான் எவ்வளவோ செய்யணும்னு நினைக்கிறேன், அவர் 5 காசு யார்ட்டையும் எதிர்பார்க்க மாட்டுறாரு, இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தியாவது உங்கள்கிட்ட கொடுக்கலான்னு சொல்லி தான் கொடுக்குறேன். மீனா தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காம இந்த பணத்தை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுக்குறாங்க. இதை வாங்கிட்டு மீனா அப்படியே கண் கலங்குறாங்க. ஏன் மீனா கண் கலங்குறீங்க, கம்மியாக தந்துட்டேனா அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம், இவ்வளோ பெரிய தொகையை என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே கிடையாது, அதுவும் நான் வந்து வேலை செஞ்சு எனக்கு இவ்வளோ பணம் கிடைக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது மேடம் அப்படிங்கிறாங்க. இன்னும் உங்களுக்கு நிறைய ஆர்டர் வாங்கி கொடுப்பேன் மீனா, கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாங்க. மீனாவை பார்த்து ஜீவா. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்.